வணக்கமுங்க. இது உங்கள் கொங்குலுவன் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கெடா குட்டி வாங்கலான்னு சந்தைக்கு போனேங்க. எந்த சந்தைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது சந்தை தாங்க. அதுக்கு நம்பியூர் பக்கத்தில் இருக்குது இல்லைங்க, அங்கே தான் போயிருந்தேங்க. விலை ஒன்றும் நிகரே இல்லைங்க. என்னென்ன விலை சொன்னாங்க, நாங்கள் வாங்கினோமா இல்லையா, என்ன விலைக்கு வாங்கினா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இந்த வீடியோவில் போட்டிருக்கிறேங்க. வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்ச ஒரு லைக் போட்டு போயிருங்க. சந்தை பார்த்தீங்கன்னா காலையில் நேரத்துலேயே ஆரம்பிச்சிருக்க மாட்டிருக்குதுங்க. நாம் ஒரு 7-7:30 மேலே தான் போனோங்க. சந்தைக்குள்ளேயே போய் சேர்ந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆடுக, கெடாயி, குட்டி, செம்பிளி குட்டி எல்லாமே வந்திருந்ததுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு கெடா குட்டி ஒரு ரூ. 6 ரூ. 7 ரேஞ்சில் பார்க்கலான்ட்டு போயிருந்தேங்க. கருங்கெடாயாக வேணுன்ட்டு போயிருந்தோம். பார்த்தீங்கன்னா நிறைய இருந்ததெல்லாம் வரத்து அதிகமாக இருந்ததுங்க. போன டைம் ஒரு டைம் வந்திருக்குறோம், அதை விட இந்த டைம் அதிகமாக வந்திருந்ததுங்க. போனோடனே முதல் ரவுண்டு ஏகமே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டேங்க. பாருங்கள் எவ்வளோதான் கூட்டம் இருக்குதுன்னு, ஃபுல்லாக கூட்டம் தாங்க. ஆடு நிறைய ஆடு வந்திருந்தது. ரேட்டு தான் பயங்கர ரேட்டு சொன்னாங்க. இந்த குட்டியை பார்த்தீங்கன்னா 8500 என்னமோ சொன்னாங்க. சரி, ரொம்பவுமே பொடியாக இருந்ததுங்க. அந்த ரேட்டுக்கு இது ஆகுமான்ட்டு விட்டு போட்டு வந்துட்டோம். சொல்லப்போனால் பெருங்கடாய் கூட கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருக்க மாட்டேருக்குதுங்க. இந்த இளங்குட்டிக 3 மாதம் 4 மாதம் குட்டிக்கு தான் ஊர்பட்ட ரேட்டுங்க. இது பார்த்தீங்கன்னா 2 உருப்படி பிடிச்சிட்டு விலை முடிச்சுட்டு இருந்தாங்க. அவர் கட்டாதுங்க அப்படின்னு சொல்லி எச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த 2 உருப்படியும் தாங்க. இந்த கிடாய்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ரேஞ்சு, அந்த ரேஞ்சு தான் சொன்னாங்க. இப்போ பிடிச்சிக்கிற குட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குட்டி பிடிச்சிருந்தது. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா 9000 சொன்னாங்க. அது ரேட்டு தான் ரொம்ப ஜாஸ்திங்க. அவங்க ரேட்டு குறைக்கவே இல்லைங்க, அதே ரேட்டில் நின்றுட்டுருக்குறாங்க. சரி, நம்மளுக்கு கொஞ்சம் ஒத்து வராதுன்னு சொல்லி போட்டு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு குட்டி ரேஞ்சு தாங்க. அதனால ரொம்ப கிராக்கிங்க. இந்த குட்டியை 9000க்கு வாங்கிட்டு போய் என்னங்க பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா இல்லை பெருங்கடாய், இதெல்லாம் ஒரு ஒரு அளவான ரேஞ்சு தான் சொன்னாங்க. இது பார்த்தீங்கன்னா இல்லை ஆடுக, குட்டிக, இது மாதிரி நிறையா இருந்ததுங்க. கிடாய் பெரிய பெரிய கிடாய் நிறையா வந்ததுங்க. இதெல்லாம் சேலங்கருப்போடு சேர்ந்ததுங்க. இது ஆடு பார்த்தீங்கன்னா சேலங்கருப்போடு சேர்ந்தது. ஆடு எல்லாம் பெருவெட்டு ஆடுங்க. பார்த்தீங்க எல்லா பக்கம் சுற்றியாச்சு. நம்மளுக்கு ரேட்டும் இது பண்ணலிங்க, குட்டியும் பெருசாக பிடிக்கலிங்க. எல்லாம் ரேட்டு எச்சா சொல்கிறாங்க. குட்டிக்கு தகுந்த ரேட்டே இல்லைங்க, எல்லாம் ஊர்பட்டு ரேட் சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருங்கடாய். இந்த கிடாய்கெல்லாம் கொஞ்சம் ரேட் கம்மி தாங்க, ஒரு 5 ரூபா அந்த சைஸ். அதுக்கு ஏற்ற விலை தாங்க. ஆனால் இளங்குட்டிக்கு மட்டும்தான் ரேட் எச்சா சொல்கிறாங்க. சரி, போச்சாது அடுத்த சந்தையில் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு வெளியே கிளம்பிட்டேங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் தான் ஒருத்தர் சொன்னாங்க இன்னொரு குட்டி இருக்குதுன்னு சொல்லி போட்டு. அங்கே போய் பார்த்தா ரேட்டு கொஞ்சம் அளவாக தான் சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் பீத்தியாக இருந்ததுங்க. அதனால பிடிக்கல. சரி, அடுத்த சந்தையில் பார்த்துக்கலான்ட்டு விட்டேங்க. வெளியே பார்த்தீங்கன்னா கத்திக்கடை, இந்த இதெல்லாம் கறிக்கடையில் போடுறாங்களேங்க, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. முட்டிகளும் போட்டிருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபாய் 25 ரூபா சொல்லியிருந்தாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குட்டி வாங்கவே இல்லைங்க. அடுத்தது குன்னத்தூர், திங்கக்கிழமை குன்னத்தூர் சந்தை போகலான்ட்டு விட்டேங்க. நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை தான் தேவைப்படுது. அதனால் குன்னத்தூர் போய் அதையும் ரேட்டு பார்க்கணுங்க. நீங்கள் அதெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது குன்னத்தூர் போய் அது என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக போடுறேங்க. வீடியோ பிடிச்ச ஒரு லைக்கை போட்டு போயிருங்க. உங்கள் ஊரில் என்னென்ன சந்தை ஃபேமஸ்ஸு, அதில் என்னென்ன ரேட்டு, அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லி